வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். தாயகம் திரும்பியது நல்ல விஷயம் என நாடு திரும்பிய இந்திய விமானி விங் கமாண்டர் அபிநந்தன் முதல் கருத்து. மன உறுதி மற்றும் துணிச்சலால் நாட்டுக்கு பெருமை என ஜனாதிபதி பிரதமர் மோடி உள்ளிட்ட தலைவர்கள் புகழாரம். 6 தொகுதிகளை பெற்று அதிமுக கூட்டணியில் இணைகிறது தேமுதிக. இன்று அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்ப்பு. திமுக கூட்டணியில் தேர்தல் தொகுதி பங்கீடு தொடர்பாக இன்று இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை. கூட்டணி கட்சி தலைவர்களுடன் உடன்பாடு ஏற்பட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என அறிவாலயம் தகவல். வாக்குறுதியை நிறைவேற்றாமல் ஆந்திரா வருவதற்கு வெட்கமாக இல்லையா என சந்திரபாபு நாயுடு கேள்வி. கருப்பு சட்டை அணிந்து எதிர்ப்பை காட்டுவோம் எனவும் பிரதமர் மோடிக்கு கடிதம். தீவிரவாத அமைப்புகளுக்கு செல்லும் நிதி தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேச்சு. தேசிய புலனாய்வு பிரிவு நடவடிக்கைகளால் கள்ளநோட்டு புழக்கமும் குறைந்துள்ளதாக பெருமிதம். பாகிஸ்தான் பிடியில் சிக்கிய இந்திய விமானப்படை விங் கமாண்டர் அபிநந்தன் 2.5 நாட்களுக்கு பிறகு நாடு திரும்பினார். பாகிஸ்தான் பிடியில் சிக்கிய அபிநந்தன் முன்னதாக ராவல்பிண்டி நகரில் இருந்து லாகூரில் உள்ள இந்திய தூதரகத்துக்கு அழைத்து செல்லப்பட்டார். அங்கு அவருக்கு மருத்துவ பரிசோதனை நடத்தப்பட்டது. பின்னர் பாகிஸ்தான் அதிகாரிகள் அபிநந்தனை அழைத்துக் கொண்டு ராணுவ வாகனத்தில் சாலை மார்க்கமாக வாகா எல்லையை வந்தடைந்தனர். பின்னர் வாகா அட்டாரி எல்லையில் சுங்கம் மற்றும் குடியேற்றம் தொடர்பான உரிய ஆவண நடைமுறைகள் மேற்கொள்ளப்பட்டன. இறுதியாக அபிநந்தன் இரு நாட்டுக்கும் பொதுவான எல்லைப் பகுதிக்கு அழைத்து வரப்பட்டு அங்கு இந்திய விமானப்படை மற்றும் எல்லை பாதுகாப்பு படை உயரதிகாரிகள் இருவரிடமும் இரவு 9:20 மணியளவில் ஒப்படைக்கப்பட்டார். அப்போது அபிநந்தன் வெள்ளை நிற சட்டையுடன் நீல நிற கோட்டும் சாம்பல் நிற கால் சட்டையும் அணிந்து மிடுக்குடன் இந்திய எல்லைக்குள் வந்தார். பின்னர் அவர் அங்கிருந்து பலத்த பாதுகாப்புடன் காரில் அமிர்தசரஸ் அழைத்து செல்லப்பட்டு அங்கிருந்து விமானம் மூலம் டெல்லி அழைத்து செல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாயகம் திரும்பியது நல்ல விஷயம் என நாடு திரும்பிய இந்திய விமானப்படை விங் கமாண்டர் அபிநந்தன் தெரிவித்துள்ளார். இந்திய விமானி அபிநந்தன் வாகா எல்லையில் இந்திய அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டார். இந்திய பகுதியில் கால் வைத்தவுடன் அபிநந்தன் தாயகத்துக்கு திரும்பியது நல்ல விஷயம் என்று கூறியதாக அவரை வரவேற்று அழைத்து செல்ல வந்த அதிகாரி பத்திரிகையாளர்களிடம் தெரிவித்தார். மேலும் அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய இந்திய விமானப்படை துணை தளபதி RGK கபூர், விமான அபிநந்தன் நிறைய மன அழுத்தத்துக்கு உட்படுத்தப்பட்டு இருப்பதால் அவரை முழுமையான மருத்துவ பரிசோதனைக்கு அழைத்து செல்வதாக தெரிவித்தார். இதனிடையே பாகிஸ்தான் பிடியில் சிக்கிய போதிலும் வலிமையுடனும் தைரியத்துடனும் இருந்த இந்திய விமானப்படை வீரர் அபிநந்தனுக்கு உலக அளவில் சமூக வலைதளங்களில் பாராட்டுக்கள் குவிந்து வருகின்றன. உலக அளவில் வெல்கம் ஹோம் அபிநந்தன் என்ற ஹேஷ்டேக் ட்ரெண்ட் ஆகி முதலிடம் பிடித்துள்ளது. இந்திய விமானப்படை அதிகாரி விங் கமாண்டர் அபிநந்தன் நாடு திரும்பியதை வரவேற்று குடியரசுத் தலைவர் பிரதமர் மோடி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வெளியிட்டுள்ள செய்தியில் விங் கமாண்டர் அபிநந்தனின் கடமை உணர்ச்சி மற்றும் தைரியத்துக்காக தேசம் பெருமை கொள்வதாக தெரிவித்துள்ளார். வீரர் அபிநந்தனின் கண்ணியத்துக்கும் அவருக்கும் இந்திய விமானப்படையின் எதிர்கால வெற்றிகளுக்கும் ஜனாதிபதி வாழ்த்து தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடி தனது ட்விட்டரில் விமானப்படை வீரர் அபிநந்தனின் வீரத்தால் ஒட்டுமொத்த நாடே பெருமை கொள்வதாகவும் பாதுகாப்பு படைகள் மற்றும் 130 கோடி மக்களுக்கு உத்வேகம் அளிப்பதாகவும் பதிவிட்டுள்ளார். விங் கமாண்டர் அபிநந்தனுக்காக நாடு பெருமை கொள்ளத்தக்கதாக தெரிவித்துள்ள உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் நாடு திரும்பிய அவரை வரவேற்பதாக கூறியுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தனது ட்விட்டரில் அபிநந்தன் வீரம், மன உறுதி நாடு பாராட்டுவதாகவும் இக்கட்டான நிலையிலும் அமைதியை கடைபிடித்த அபிநந்தன் நாட்டு இளைஞர்களுக்கு உத்வேகமாக இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். விமானப்படை வீரர் அபிநந்தனின் கண்ணியமும் துணிச்சலும் தங்களை பெருமை அடைய வைத்துள்ளதாக தெரிவித்துள்ள காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி நாடு திரும்பிய அபிநந்தனை அன்புடன் வரவேற்பதாகவும் கூறியுள்ளார். அபிநந்தனை நாட்டு மக்களோடு சேர்த்து தானும் வரவேற்பதாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தனது ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார்.
மக்களவைத் தேர்தலில் தேமுதிகவுடன் யாருடன் கூட்டணி என்பது குறித்து இன்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழகத்தில் திமுக மற்றும் அதிமுக தலைமையில் நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ள அரசியல் கட்சிகள் தயாராகி வருகின்றன. இந்நிலையில் தேமுதிகவின் நிலைப்பாடு குறித்து இதுவரை எந்தவிதமான அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகவில்லை. இதுகுறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்று அறிவிக்கப்படும் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்நிலையில் தேமுதிக அதிமுக கூட்டணியில் நிச்சயமாக இணையும் என்று பாரதிய ஜனதா மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தொகுதிகளை ஒதுக்குவதில் பேச்சுவார்த்தை நடைபெறுவதால் தேமுதிக அதிமுக கூட்டணி சற்று தாமதமாகவே தமிழிசை தெரிவித்துள்ளார். இதனிடையே அதிமுக தேமுதிக நடத்திய பேச்சுவார்த்தையில் 5 மக்களவை தொகுதிகளும் 1 மாநிலங்களவை தொகுதியும் தேமுதிகவுக்கு ஒதுக்க அதிமுக ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. மக்களவைத் தேர்தலை ஒட்டி திமுக கூட்டணியில் இன்று தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்படும் என அண்ணா அறிவாலய தகவல்கள் தெரிவிக்கின்றன. மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ், மதிமுக, மார்க்சிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், முஸ்லீம் லீக், கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி ஆகிய கட்சிகளுடன் திமுக கூட்டணி அமைத்து போட்டியிடுகிறது. இந்த நிலையில் புதுச்சேரி உள்ளிட்ட 40 தொகுதிகளில் காங்கிரசுக்கு 10 தொகுதிகளும், முஸ்லீம் லீக், கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிகளுக்கு தலா 1 தொகுதியையும் திமுக ஒதுக்கியுள்ளது. இதனிடையே தேமுதிகவுடன் திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியதில் எவ்வித முன்னேற்றமும் ஏற்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து கூட்டணி கட்சிகளுடன் திமுக தொகுதி பங்கீடு தொடர்பாக இன்று மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்துகிறது. இந்த இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தையில் பங்கேற்க மதிமுக, இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சிகளுக்கு திமுக அழைப்பு விடுத்துள்ளது. இந்நிலையில் திமுக கூட்டணியில் கட்சிகளுக்கு தொகுதி பங்கீடு இன்று இறுதி செய்யப்பட்டு தொகுதி உடன்பாட்டில் திமுக தலைவர் ஸ்டாலினும் கூட்டணி கட்சி தலைவர்களும் கையெழுத்திடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. வாக்குறுதியை நிறைவேற்றாமல் ஆந்திராவுக்கு வருகை தருவது ஏன் என்று அம்மாநில முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு பிரதமர் மோடிக்கு கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் மோடிக்கு சந்திரபாபு நாயுடு எழுதியுள்ள கடிதத்தில் 5 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்து ஆந்திராவுக்கு வழங்கிய ஒரு வாக்குறுதியை கூட நிறைவேற்றவில்லை என்று தெரிவித்துள்ளார். 29 முறை டெல்லியில் சந்தித்து மனு அளித்தும் ஆந்திர மக்களின் கோரிக்கை தொடர்பாக இதுவரை எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். விசாகப்பட்டினத்திற்கு வரும்போது ஆந்திராவில் வசிக்கும் 5 கோடி மக்களின் கோபத்தினை பிரதிபலிக்க விரும்புவதாக தெரிவித்துள்ள அவர், ஆந்திர மக்களுக்கு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் ஆந்திரா வருவதற்கு வெட்கமாக இல்லையா என கேள்வி எழுப்பியுள்ளார். தெலுங்கு தேசம் கட்சியின் தலைவர்களுடன் நடக்கும் ஆலோசனைக் கூட்டத்திற்கு வரும்போது கருப்பு சட்டை அணிந்து எதிர்ப்பை காட்டுவோம் என்றும் தனது கடிதத்தில் சந்திரபாபு நாயுடு குறிப்பிட்டுள்ளார். தீவிரவாதிகளுக்கு நிதி செல்வது தேசிய புலனாய்வு பிரிவு நடவடிக்கையால் தடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். ஹைதராபாத்தில் நடைபெற்ற தேசிய புலனாய்வு அமைப்பின் புதிய அலுவலக திறப்பு விழாவில் பேசிய அவர், தேசிய புலனாய்வு அமைப்பினர் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். NIA மேற்கொண்டு வரும் கடுமையான நடவடிக்கைகளால் தீவிரவாத அமைப்புகளுக்கு பல்வேறு தரப்பிலிருந்து கிடைத்து வந்த நிதி தடுக்கப்பட்டுள்ளதாக கூறிய ராஜ்நாத் சிங், கள்ளநோட்டு புழக்கமும் குறைந்துள்ளதாக கூறினார். IS தீவிரவாத அமைப்பின் செயல்பாடுகள் குறித்து விசாரிப்பதற்காக தேசிய புலனாய்வு அமைப்பு சார்பில் ஆய்வு பிரிவு தனியாக அமைக்கப்படும் என்று கூறிய அவர், இதற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் தெரிவித்தார். மக்களவைத் தேர்தல் திட்டமிட்டபடி நடைபெறும் என தலைமை தேர்தல் ஆணையர் சுனில் அரோரா தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோ நகரில் கடந்த 2 நாட்களாக மக்களவைத் தேர்தல் குறித்து தலைமை தேர்தல் ஆணையர் சுனில் அரோரா முக்கிய அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எல்லை பதற்றம் காரணமாக மக்களவைத் தேர்தல் தள்ளி வைக்க வாய்ப்பில்லை என கூறினார். தேர்தல் ஆணையத்தின் புதிய விதிமுறைகளின்படி வேட்பாளர்கள் உள்நாட்டு சொத்து விபரங்களுடன் வெளிநாடுகளில் உள்ள சொத்து விபரங்களையும் தெரிவிக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். இதுகுறித்து வருமான வரித்துறை சரிபார்க்கும் என்றும் முறைகேடு இருந்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அப்போது அவர் குறிப்பிட்டார். மேலும் தேர்தல் முறைகேடுகள் குறித்து மக்கள் தகவல் அளிக்கும் வகையிலான செல்போன் செயலி விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் என அரோரா தெரிவித்தார். அதிமுகவில் புதிய அமைப்பு செயலாளர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்களை நியமித்து OPS, EPS உத்தரவிட்டுள்ளனர். MLA SP சண்முகநாதன்
மற்றும் முன்னாள் அமைச்சர் புத்திச்சந்திரன் ஆகியோர் அதிமுக அமைப்பு செயலாளர் பொறுப்பில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளனர். கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன், MP-KR அர்ஜுனன் மற்றும் முன்னாள் அமைச்சர் சீதா செல்லப்பாண்டியன் ஆகியோர் புதிய அமைப்பு செயலாளர் பதவிக்கு நியமிக்கப்பட்டுள்ளனர். தூத்துக்குடி வடக்கு மாவட்ட செயலாளராக அமைச்சர் கடம்பூர் ராஜுவும், தூத்துக்குடி தெற்கு மாவட்ட செயலாளராக MLA SP சண்முகநாதனும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். திருப்பூர் புறநகர் மாவட்ட செயலாளர் பதவியில் இருந்த உடுமலை ராதாகிருஷ்ணன் விடுவிக்கப்பட்டு அவருக்கு பதிலாக சட்டமன்ற துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் நியமிக்கப்பட்டுள்ளார். இதேபோல் நீலகிரி மாவட்ட செயலாளர் பொறுப்பில் இருந்த KR அர்ஜுனன் விடுவிக்கப்பட்டு அவருக்கு பதிலாக புத்திச்சந்திரன் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். வேலையில்லா திண்டாட்டத்திற்கு அரசுதான் காரணம் என குற்றம் சாட்டியுள்ள கமலஹாசன், ஊழல்வாதிகளான மாறும் எண்ணம் யாருக்கும் வரக்கூடாது என மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கினார். சென்னை வேளச்சேரியில் உள்ள குருநானக் கலைக்கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் கலந்து கொண்டு மாணவர்களின் கேள்விக்கு பதிலளித்தார். அரசியல் மாண்பை மீட்டெடுக்கும் முயற்சியில்தான் மாணவர்கள் முன்னிற்பதாகவும் வேலையில்லா திண்டாட்டத்திற்கு அரசுதான் காரணம் எனவும் விளக்கமளித்தார். திறமையானவர்களை பதவியில் அமர வைக்கும் பழக்கம் நமக்கு இல்லாமல் போய்விட்டதாக குற்றம் சாட்டிய கமல்ஹாசன், ஊழல்வாதிகளாக மாறும் எண்ணம் யாருக்கும் வரக்கூடாது என அறிவுரை வழங்கினார். ஏன் பண்ணக்கூடாது, இவங்களை விட நான் எப்படி குறைஞ்சு போயிட்டேன் என்ற கேள்வி பலருக்கும் வந்திருக்கும். அதுவும் படித்த மாணவர்கள் மத்தியில் ஏன் இதை நாம் அனுமதித்தோம் என்ற குற்ற உணர்வுடன் இருக்கும் வேளையில் அரசியல் மாண்பை மீட்டெடுக்கும் ஒரு கட்சியாகத்தான் நாங்கள் எங்களை நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அதனால் தான் ஒரு கல்லூரிக்கு நான் சென்று விசிட்டர்ஸ் புக்கில் கையெழுத்திடும் போது நீங்கள் யார் என்று கேட்ட பொழுது I am a neo-politicalturist என்று சொன்னேன். மத்திய மாநில அரசுகளிடம் வலியுறுத்தி 8 வழிச்சாலை திட்டத்தை வரவிடாமல் வலியுறுத்துவோம் என பாமக இளைஞரணி பொதுச் செயலாளர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்தார். தருமபுரி அருகே செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாவட்ட மக்களின் 78 ஆண்டு கால கோரிக்கையான தருமபுரி மொரப்பூர் ரயில் திட்ட அடிக்கல் நாட்டும் விழா நாளை மறுநாள் நடைபெறும் எனவும் விழாவில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் கலந்து கொள்வதாகவும் கூறினார். 8 வழிச்சாலை திட்டம் விவசாயிகளுக்கு எதிரான திட்டம் என்பதால் அதனை செயல்படுத்தக்கூடாது என மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்துவோம் என்று கூறிய அன்புமணி ராமதாஸ், நடிகர்கள் அரசியல் எடுபடாது என கமல்ஹாசனை விமர்சித்தார். அதிமுக, பாமக, பாஜக கூட்டணியில் தேமுதிக இணைந்தால் மகிழ்ச்சி என்றும் அவர் கூறினார். முழுமையாக 179A அந்த ஹைவேஸ் வாணியம்பாடியிலிருந்து அயோத்திப்பட்டினம் வரைக்கும் அதை முழுமையா செய்ய வேண்டும் என நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறேன். நிச்சயமாக நான் வலியுறுத்துவேன். நிதின் கட்கரி அவர்களை சந்தித்து வலியுறுத்தி இருக்கின்றேன். 8 வழிச்சாலை சம்பந்தமாக எங்களுடைய நிலைப்பாடு அப்படிதான் இருக்கு. அதை எதிர்க்கின்றோம். அது வரக்கூடாது. அது விவசாயிகளுக்கு எதிரான திட்டம். அதை நிச்சயமாக அழுத்தம் கொடுத்து இந்த திட்டம் வராமல் நாங்கள் பார்த்துக்கோம். எங்கள் கூட்டணியில் யார் வேணும்னா வரலாம். தேமுதிக வந்தால் அது மகிழ்ச்சி தான். அரசியல்ல யார் வேணா வரலாங்க. வந்து மக்களுக்கு உழைத்தால் நிச்சயமாக மக்களுக்கு அங்கீகாரம் கொடுப்பார். மக்களுக்கு தேவை நேர்மை அரசியல்தான் என்றும் வாரிசு அரசியலை விரும்புவதில்லை எனவும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரியில் சாலை, ரயில் நலத்திட்டங்களை தொடங்கி வைத்த பின் உரையாற்றிய அவர், ஜெயலலிதா நடைமுறைப்படுத்திய திட்டங்கள் காலம் கடந்தும் நினைவில் நிற்கும் என்று கூறினார். மக்களுக்கான மிகப்பெரிய காப்பீடு திட்டமான ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை அரசு செயல்படுத்தியுள்ளதாகவும், தேஜஸ் ரயில் சேவை மேக் இன் இந்தியா திட்டத்திற்கு சிறந்த உதாரணம் என்றும் தெரிவித்தார். மீனவர்கள் நலனில் அக்கறை கொண்டுள்ள மத்திய அரசு மீனவர்களுக்காக தனி இலாக்காவை அமைத்துள்ளதாக குறிப்பிட்டார். விவசாய கடன் அட்டை திட்டம் மீனவர்களுக்கும் நீட்டிக்கப்பட்டுள்ளதாகவும், ஆழ்கடல் மீன்பிடி திட்டத்திற்காக 300 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்தார். மக்கள் பாதுகாப்பையும் முன்னேற்றத்தையும் மட்டுமே விரும்புவதாகவும், வாரிசு அரசியலை விரும்பவில்லை என்றும் அவர் கூறினார். மத்தியில் ஆட்சியில் இருந்தபோது திமுக தமிழர்களுக்கு செய்த சாதனைகள் என்ன என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். People wanted honesty, not dynasty. People wanted development, not decay. People wanted progress, not policy paralysis. People wanted opportunities, not obstacles. Friends, the government of India is more sensitive
to the safety and well-being of fishermen. Due to sustained diplomatic efforts, since May 2014, more than 1,900 fishermen have been released by the Sri Lankan authority. பவானி சட்டமன்ற தொகுதியில் 1,75,00,000 ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சிப் பணிகளை அமைச்சர் கருப்பணன் துவக்கி வைத்தார். ஈரோடு மாவட்டம் பவானி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அம்மாப்பேட்டை ஒன்றியம் இந்த பகுதியில் மகளிர் சுய உதவிக்குழு கட்டிடம், பள்ளி சுற்றுச்சுவர், தார் அமைத்தல் என பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை தமிழக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் கே.சி. கருப்பணன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் அரசு அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சென்னையில் போக்குவரத்து காவலர்களுக்கு மோர் வழங்கும் திட்டத்தை பெருநகர காவல் ஆணையர் ஏ.கே. விஸ்வநாதன் தொடங்கி வைத்துள்ளார். சென்னை அண்ணா சாலையில் போக்குவரத்து காவலர்களுக்கு மோர் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனை காவல் ஆணையர் ஏ.கே. விஸ்வநாதன் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், போக்குவரத்து காவலர்களுக்கு மோர் வழங்கும் திட்டத்திற்காக 25 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். மேலும் இந்த திட்டம் அடுத்த 4 மாதங்களுக்கு நாள்தோறும் ஆவின் நிறுவனத்திடம் இருந்து தரமான மோர் பெறப்பட்டு 5,000 போக்குவரத்து காவலர்களுக்கு வழங்கப்படும் என காவல் ஆணையர் ஏ.கே. விஸ்வநாதன் தெரிவித்தார். சம்பள உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நியாய விலைக் கடை பணியாளர்கள் நாமக்கல் பூங்கா சாலையில் ஆர்ப்பாட்டத்தில் செய்தனர். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் இணையான சம்பளம் வழங்க வேண்டும், நியாய விலைக் கடைகளுக்கு என தனித்துறை அமைக்க வேண்டும், பணிவரன் முறை அமைக்க வேண்டும், ஊதியக்குழு பரிந்துரையை உடனடியாக வழங்க வேண்டும், ஓய்வூதியம் வழங்க வேண்டும், நியாய விலைக் கடைகளில் கழிவறை வசதி செய்து தர வேண்டும், வேலை பளுவை குறைக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட நியாய விலைக் கடை பணியாளர்கள் நாமக்கல் பூங்கா சாலையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது மாநில அரசுக்கு எதிரான கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன. நிச்சயிக்கப்பட்ட பெண்ணை திருமணம் செய்து கொடுத்த தாயை வெட்டி கொன்ற நபரை போலீசார் தேடி வருகின்றனர். சென்னை கிண்டி பகுதியைச் சேர்ந்தவர் 45 வயதான ரேவதி. இவரது கணவர் ராமச்சந்திரன் கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு இறந்துவிட்டார். தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்கும் இவருக்கு 2 மகள்கள் உள்ளனர். 19 வயதான மூத்த மகள் ஜீவிதாவுக்கும் 31 வயதான கார் ஓட்டுநர் வினோத் என்பவருக்கும் கடந்த ஓராண்டுக்கு முன்பு திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. ஆனால் வினோத்தின் நடவடிக்கை சரியில்லாததால் ஜீவிதாவை திருமணம் செய்து வைக்க ரேவதி மறுத்துவிட்டார். இந்நிலையில் இரவு பணி முடித்து வந்த ரேவதியை வினோத் மற்றும் அவரது நண்பர் மடக்கியுள்ளனர். ஜீவிதாவை திருமணம் செய்து வைக்கும்படி கூறிய வினோத் தகராறில் ஈடுபட்டார். அப்போது வாக்குவாதம் முற்றியதால் மறைத்து வைத்திருந்த கத்தியால் ரேவதியின் கழுத்து மற்றும் மார்பு பகுதியில் சரமாரியாக வெட்டியுள்ளார் வினோத். ரத்த வெள்ளத்தில் சாய்ந்த ரேவதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தப்பி ஓடிய வினோத் மற்றும் அவரது நண்பரை தேடி வருகின்றனர். எங்கள் அப்பா சொல்லிட்ட ஒரே காரணத்துக்காக அந்த பையனை எங்கள் அம்மா அப்பா சொல்லிட்டு இறந்த உடனே அவனை கட்டி கொடுக்கணும்னு எங்கள் அம்மா பண்ணி நிச்சயம் பண்ணாங்கண்ணா. நிச்சயம் பண்ணி ஒரு 2 மாதத்துக்கு அப்புறம் சீட்டு கஞ்சா அடி தெரிய வந்துச்சுண்ணா. ஏதோ கார் ரேஸில் ஏதோ விட்டுட்டு இருக்கான் காரை. அது தெரிய எங்கள் வீட்டில் தெரிஞ்சு நான் தான் சொன்னேன், இந்த மாதிரிலாம் பண்ணி சாவ போதுமா அப்படின்னு பயமாக இருக்குமான்னு. எங்கள் அம்மா இதுக்கு மேலாம் இந்த பையன்லாம் வேணான்னு சொல்லிட்டு எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இது ஒரு அரேஞ்ச் மேரேஜ் தான், நான் லவ் கூட பண்ணலண்ணா. இந்த போலீஸ் பாதுகாப்பு மகளிர் ஸ்டேஷன் மகளிரில் தானே கொடுத்தோம், ஒரு பாதுகாப்பு இல்லைண்ணா. என்ன வெட்டி போட்டிருந்தா கூட எதுவும் இந்த இது இல்லைண்ணா. எதுக்கு நான் தேவை, எங்கள் அம்மா வெட்டி போட்டா. திருத்துறைப்பூண்டி அருகே கஜா புயல் நிவாரணப் பொருட்களை கடத்த முயன்ற கிராம நிர்வாக அலுவலரை அப்பகுதி மக்கள் சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவாரூர் மாவட்டத்தில் கஜா புயலால் அதிகம் பாதிக்கப்பட்ட திருத்துறைப்பூண்டி பகுதிக்கு நிவாரணப் பொருட்கள் சரியான முறையில் விநியோகம் செய்யப்படவில்லை என்று அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்த நிலையில் எழிலூர் ஊராட்சியில் கிராம நிர்வாக அலுவலர் அவரது அலுவலகத்தில் இருந்த புயல் நிவாரணப் பொருட்களை கடத்துவதாக கூறி கிராம மக்கள் அவரை சிறைப்பிடித்தனர். தகவல் அறிந்து சென்ற போலீசார் விஓவி மீட்டு காவல்துறை வாகனத்தில் அழைத்து சென்றனர். அப்போது கிராம மக்கள் போலீஸ் வாகனம் முன்பாக அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. நாகை மாவட்டத்தில் 4 வழிச்சாலைக்கு அடிமாட்டு விலைக்கு நிலம் கையகப்படுத்துவதை கண்டித்து மண்சட்டி ஏந்தி விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விழுப்புரம் முதல் நாகப்பட்டினம் வரையில் 4 வழிச்சாலை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதற்காக நிலம் கையகப்படுத்த நாகை மாவட்டத்தில் சீர்காழி, தரங்கம்பாடி தாலுகா பகுதிகளில் 6 ரூபாய் முதல் 9 ரூபாய் வரையில் சதுர அடிக்கு விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது.
சந்தை மதிப்பு சதுர அடிக்கு 200 ரூபாயாக உள்ள நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள், விவசாயிகள் ஆக்கூர் முக்கூட்டில் கைகளில் மண்சட்டி ஏந்தி திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சுமார் 200க்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற இந்த மறியல் போராட்டத்தில் சதுர அடிக்கு 1000 ரூபாய் வழங்க வேண்டும் அல்லது மாற்று வழியில் திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டது. 4 வழிச்சாலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து நடைபெற்ற இந்த திடீர் மறியல் போராட்டம் காரணமாக அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. தமிழக அரசாங்கமும் மத்திய அரசாங்கமும் இணைந்து விவசாயிகளின் நிலத்தை அபகரிக்கின்றது. குறைந்த விலைக்கு ரூபாய் 6 ரூபாய்க்கு சதுர அடி என்ற விலையிலே நிலத்தை அபகரிக்க எத்தனிக்கின்றது. அதற்கு எதிராக விழுப்புரத்திலிருந்து நாகப்பட்டினம் வரை உள்ள விவசாயிகளின் சார்பாக சட்டி ஏந்தி இன்று எங்களை பிச்சை எடுக்க விட்டுவிட்ட மத்திய மாநில அரசுகளை கண்டித்து ஆக்கூர் முக்கூட்டிலே ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். தூத்துக்குடி மாசு கட்டுப்பாட்டு வாரிய அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் நடத்திய சோதனையில் 2,70,000 ரூபாயை பறிமுதல் செய்தனர். தூத்துக்குடி சிப்காட் தொழில் வளாகத்தில் உள்ள மாசு கட்டுப்பாட்டு வாரிய அலுவலக ஊழியர்கள் பல்வேறு தொழிற்சாலைகளுக்கு அனுமதி வழங்குவதற்கு லஞ்சம் பெறுவதாக கிடைத்த தகவலை அடுத்து மாவட்ட லஞ்ச ஒழிப்பு டிஎஸ்பி ஹெக்டர் தர்மராஜ் தலைமையில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். இந்த சோதனையில் அலுவலகத்தில் இருந்த மாவட்ட மாசு கட்டுப்பாட்டு அதிகாரி லிவிங்ஸ்டன், அவரது உதவியாளர் ரெங்கநாதன் ஆகியோரிடமிருந்து கணக்கில் வராத 2,70,000 ரூபாயை போலீசார் பறிமுதல் செய்தனர். ஸ்டெர்லைட் ஆலைக்கு அனுமதி வழங்கியது இந்த அலுவலகம்தான் என அனுமதி வழங்கியது என்பது குறிப்பிடத்தக்கது.